கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. பிரம்மனின் விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குல நம்ம தனுசு ராசியை பார்க்க போறோம். இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா நிறைய முயற்சிகள் செய்யக்கூடியவங்க, ஒரு சின்ன டைம் டேபிள்ல வாழக்கூடியவங்க. அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வாழ்நாள்ல இவங்க ஒரு பெண்ணால ஒரு சாபமும் அவமானத்தையும் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாங்க. இதான் பிரம்மனுடைய முதல் வாக்கா இருக்கும். ஒரு பெண்கள் சார்ந்த விஷயத்துல தனுசு ராசி ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒரு பெண்ணால மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தாய் மூலமா அன்புகள் நிறைய இருந்தாலும் தாயாருக்கு செய்ய வேண்டிய, அதாவது இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க, நார்மலா இருக்கக்கூடியவங்க, அதிக லாயர்ஸா இருக்கக்கூடியவங்க. லாயர் சட்ட சார்ந்த விஷயங்கள் அதிகமா பேசுவாங்க, ஆனா குடும்பம் சார்ந்த விஷயத்துல இவங்களோட எதிர்பார்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். வருமானங்கள் இவங்க வெளியில இருந்து பார்க்கும்போது நிறைய பெரிய பதவியில இருக்காங்க, நல்ல வருமானம், ஆனா இவங்க அந்த பதவியில இருக்கக்கூடிய பந்தாதான் இருக்குமே தவிர வருமானங்கள் ரொம்ப கம்மி. பிள்ளைகள் மூலியமாக ஒரு இழப்பை சந்திப்பாங்க. சிலர் அபார்ஷன் கண்டிப்பா உண்டு. இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா வாழ்நாள்ல ஒரு ஒரு அபார்ஷனை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாங்க. பெண்களால ஒரு அவமானத்தை சந்திப்பாங்க. இல்லற வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாலும் போராடி ஜெயிக்கக்கூடியவங்க. அதே நேரத்துல மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் விருச்சகத்துக்கு நம்ம சொன்னோம், இந்த ப்ரெஷர்னால வரக்கூடிய மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இந்த தனுசு ராசி அனுபவிக்கும். தாயை விட தந்தையுடைய பாதுகாப்பு இவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வம்சாவளி, பரம்பரை தொழில், அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைகிறது தனுசு ராசிக்கு அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா டெஃபினட்டா சுகர், பேங்க்ரியாஸ் பிரச்சனைகள், அடுத்தது இடுப்பு கீழே இருக்கக்கூடிய முட்டி, மூட்டு, நடக்க முடியாத தன்மை, ரத்த சோகை, இதெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு உண்டான நோய்கள். வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். உடன் பிறந்தவர்களால சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத ஒரு வழக்க தனுசு சந்திக்கும். செய்யாத தப்பா இருக்கட்டும், செஞ்ச தப்பா வழக்கு அப்படிங்கறது ஒண்ணு தனுசு தான். தனுசு ராசி தனுசு லக்னம் இருக்கீங்களா, கோட்டை மிதிக்காம இருக்க மாட்டாங்க வாழ்நாள்ல ஒரு நாளாவது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அதிக நியாயம் பேசுறது, நேர்மை பேசுறது, நேரம் தவறி உணவு கொடுக்கிறது, இவங்களோட கேரக்டரே தனியா இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா அதில் ஏஞ்சி அந்த ஷெடியூலை போட்டு கொடுத்துட்டா அந்த மாதிரி வாழறதுக்கு சிறப்பாக இருப்பாங்க. இவங்களை ஒரு நாள் ஷெடியூலை மாற்றினீங்க அப்படின்னா அது உச்சக்கட்ட கோபம், உச்சக்கட்ட டென்ஷனுக்கு போயிடுவாங்க. வாழ்க்கையில் கடன் கொடுத்து ஏமாந்து போகிற ஜாதகத்தில் ஒரு ராசியில் ஒன்றுதான் தனுசு ராசி. அதுதான் பிரம்மனுடைய வாக்கு. ஒரு பெண்ணால் அவமானம், ரெண்டால பிரச்சனை, ரெண்டாவது ஒரு கடன் காசு கேட்டாங்க கொடுத்தாங்க, நம்பிக்கையானவங்க தாங்க கொடுத்தேன், அதுக்கப்புறம் தரவே இல்லை, பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தனுசுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா பிள்ளைகள் மூலியமா அனுகூலங்கள் அதிகமா இருக்கும். ஒரு அபார்ஷன் நம்ம சொல்லிட்டோம், அனுகூலங்கள் நிறைய இருக்கும். பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்துல கண்டிப்பா தேவை. நிறைய தனுசு ராசியோட குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல வளரும். ஏன்னா இவங்க சில போஸ்டிங், இவங்க சில விஷயங்கள்ல இருக்கிறதுனால படிக்காத தனுசா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவோம். வாழ்க்கையில பிசினஸ் கண்டிப்பா பர்ச் பண்ண. ஆனா இந்த கூட்டு வியாபார பிசினஸ்ல அதிக நஷ்டத்தை சந்திக்கிறதுனா தனுசு தான். சொந்த பிசினஸ் கூட கொஞ்சம் போராடி ஜெயிச்சு உட்கார்ந்துரும், ஆனா இந்த கூட்டு பிசினஸ்னால அழிஞ்சு போனங்க அப்படிங்கிறது தனுசு. இவங்களுக்கு சக பார்ட்னர் அப்படின்னு யாரு வந்தாலும் இவங்களுக்கு செட் ஆகாது. இல்லற வாழ்க்கையில கூட இதுதான் அமைப்பு, இது கூட இப்படி போய்க்கலாம் அப்படின்னு போயிட்டு தான் குடும்பம்ன்றதே இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா நான் இந்த ஊர்ல இருக்கேங்க, என் பொண்டாட்டி அந்த ஊர்ல இருக்குங்க, என் புருஷன் அந்த ஊர்ல இருக்காருங்க, மாசத்துல ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள், லீவ் நாள்ல தான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்னம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா எஃபெக்ட், இவங்க போடுற எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். இவங்களோட நாலேஜ் வேற லெவல்ல இருக்கும். அதே போல ஒரு வழக்க கண்டிப்பா வாழ்நாள்ல ஒரு நாள் சந்திப்பது ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவுகளோட மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை இவங்களுக்கு அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். இடுப்பு முட்டி சார்ந்த விஷயங்களே எச்சரிக்கை கண்டிப்பா தேவை. சொத்து பத்துகள் இவங்களை தேடி வரும். ஒரு சொத்து இவங்களை கைவிட்டு போனதுக்கு அப்புறம் தான் யோகமே ஏற்படுத்தி கொடுக்கும். எங்க அப்பா சொத்து எனக்கு வர வேண்டியது, அப்பா வித்துட்டாங்க, கடன்ல போயிடுச்சு. கடன்ல சொத்து மூழ்கி போனது ஒரு ராசினா தனுசு ராசி. முதல் சொத்தா இருக்கலாம், இல்ல ரெண்டாவது சொத்தா இருக்கலாம், மூழ்கி போயிடுச்சு, அதுக்கப்புறம் நாங்க இதை எடுத்தோம். ஜப்திக்கு வரக்கூடிய ராசி தனுசு ராசி. இதெல்லாம் தனுசு ராசியுடைய பிரம்மனுடைய விதிகள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்.
அதே போல குலதெய்வத்தோட வழிபாடு இவங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் குலதெய்வத்தை சரியா எடுத்து கும்பிட்டாங்கன்னா சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சில இடங்கள்ல கட்டுப்பாடுகள் போகும்போது தான் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பசங்க விஷயத்துல ஸ்ட்ரிக்ட்னஸை கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பரா ஏற்படுத்தி கொடுக்கும். பசங்க அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து முதல் குழந்தை மூலியமாக சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும், அது ஆரோக்கிய பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை பண பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை ஹாஸ்டல்ல எங்களை போய் முதியோர் இல்லத்துல போட்டுட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனையை கண்டிப்பா தனுசு ஃபேஸ் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பொதுவா பலனாக தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரம்மனுடைய வாக்கு அப்படின்னு சொல்லும் போது இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கையில அதிக ஏமாற்றம், நல்லா சிரிச்சு பேசி எல்லாம், ஆனா ரிமோட் வந்து வாழ்க்கையுடைய துணை கையில இருக்கும். வேணானா வேணாம், அதுக்கு மேல பேசினா சைக்கோதனத்தை பார்ப்பாங்க. அதான் தனுசுக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கை துணை. எல்லாருக்கும் ஒரு வகையான வாழ்க்கை துணையில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆனா தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை என்ன, நாலேஜ் பிரச்சனை தான் வாழ்க்கை துணை. என்னடா இது ஏபிசிடி கூட தெரியாதவனை கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு புலம்புறது தனுசு ராசி. நிறைய விஷயங்கள்ல நிறைய மனசு நொந்து போயிடுறது. அது இவங்களோட நொந்து போகுத்தன்மை, இவங்களோட பிரச்சனை பிரம்மனுடைய வாக்கு சொல்றதுக்கு இல்லறம் தான். ஒரு கட்டத்துக்கு மேல அதை மேனேஜ் பண்ணிட்டு இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு தெரிஞ்சு வெளியில வரவங்க இந்த தனுசு ராசி, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நகை தொலைகிறத விட சொத்து தொலைஞ்சு போறது தான் அதிகமா இருக்கு. அதுல கவனமா இருங்க. பிள்ளைகள் வழியில சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது குழந்தையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துகிறது சிறப்பு தரும். ஸோ இந்த பிரம்மனுடைய வாக்குன்னு சொல்லும் போது இந்த தனுசு ராசிக்கு சொல்றது இதுதான். திரும்பவும் நான் ஒரு வாட்டி சொல்றது, ஏன்னா பெண்கள் இடத்தில் கவனமா இருங்க. தேவையில்லாத அவமானத்தை சேர்த்துப்பீங்க, பிரச்சனையை சேர்ப்பீங்க. தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டாலே, தனுசு லக்னத்துல பிறந்துட்டீங்கனாலே உங்க ஜாதகத்துல ஒரு பெண் சாபம் கண்டிப்பாக இருக்கும். அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவங்க இந்த தனுசு ராசி தான். அது ஆணாவே இருக்கட்டும், அந்த ஒய்ஃப்க்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இவங்க கூடையே சுத்தி 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 போய் அழுத்து போயிருப்பாங்க. அந்த பெண் அந்த கர்ப்பத்த காலத்துல ரொம்ப நரகமா இருந்துச்சுங்க எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த கர்ப்பம் சொல்லக்கூடியது செவ்வாய் வீடு, அதுவே 12ஆம் இடமாவும் இருக்கு. நிறைய விஷயங்கள் போராட்டங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஒண்ணு. தனுசு ராசினா ஆப்ரேஷன் உண்டு. ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன ஆப்ரேஷனாவது கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த தனுசு ராசி அப்படின்னு பேசும்போது உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். லேபர்ஸ் கிட்ட லேபர்ஸ் மாதிரி நடந்துக்கிறது, அவங்களுக்கு சம உரிமை கொடுத்தா அவங்க உரிமை எடுத்துக்கும் போது இவங்க கோவப்படுறது. அதுதான் இந்த தனுசு ராசிக்கு. அந்த கீழே ஆஃபீஸ்ல ஒரு 4 பேர் வேலை செய்யறாங்கன்னா அவங்களை எந்த அளவுல வச்சுக்கணுமோ அப்படிதான் வச்சுக்கணும். அவங்களே கூட்டு வந்து முதலாளி சேர்ல உட்கார வைக்கிறது, பேசுறது, ஊக்குவிக்கிறது. அடுத்து அவருக்கு ஏமாத்திட்டு போறதுக்கான விஷயங்கள் இருக்கும். இவங்க துரோகங்களை லேபர்ஸ் கிட்ட இருந்தா சந்திப்பாங்க. ஸோ இந்த தனுசு ராசி மேலும் இந்த கஷ்டங்கள், இந்த கர்மாலேருந்து வெளிவரதுக்கு இவங்க வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் தான். இந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யும் போது எப்பேற்பட்ட பெண் சாபங்களுடைய வீரியம் குறையிறத கண்டிப்பா பார்க்கலாம். மேலும் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது பொது பலன். மேலும் இதுல வந்து உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகள், உங்களோட தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணும் அப்படின்னா எங்களை நீங்க அணுகலாம். நன்றி.